இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆதாமுக்கு எதிரி யாரு? மனைவி. அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். ஆதாமுக்கும் தேவனுக்கும் இந்த பெரிய உடைவை ஏற்படுத்துகிறதற்கு காரணமாயிருந்தது யாரு? எஜமானாகிய பிசாசா இருந்தாலும் இங்கே தண்டனையை பெற்றுக்கொண்ட இடத்துல யார் இருக்கிறா? ஆதாமுக்காக ஏவாள் இருக்கிறார், ஏவாளுக்காக பாம்பு இருக்கிறது, பாம்புக்காக பிசாசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தின் உச்சம் எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடத்திலிருந்து தான் துவங்குகிறது. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறது போல தீமையான எதுவும் பிசாசினிடத்திலிருந்து அல்லாமல் வேறொரு இடத்திலிருந்தும். அப்போ பிசாசினிடத்திலிருந்து வருகின்றது என்ன கொண்டு வரும்? அவன் சொல்றது செய்யறதெல்லாம் நடக்கும், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், ஆனால் உறவுகள் மட்டும் பிரிக்கப்பட்டு விட்டு கொண்டே இருக்கும்.